ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം മൂന്നാമത് സ്കന്ധത്തിലെ 26ാമത് അധ്യായം. தேவிக்கு மங்களஸ்வரூபியான தேவிக்கு விதி பிரகாரமாக இருக்கிற விவித பூஜைகள் நடத்தினா அப்படிங்கிறதையாக்கும் நம்ம இதுக்கு முன்னாலത്തെ ശ്ലോകത്തിൽ ചാപ്റ്ററിൽ பார்த்தோம். നവരാത്രികൾ തോറും വിധി അനുസരിച്ച് അർച്ചന, ഹോമം, യാഗം ഇതെല്ലാം பக்தியோடு கூடிட்டு ஜனங்கள் அனுஷ்டிச்சா அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லா இடத்துலையும் பாரதத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா வர்ணத்திலும் இருக்கிறவாளும் அம்பாளை பூஜை பண்ணினா அப்படிங்கிறத பார்த்தோம். ஜனமேஜயனுக்கு வியாச மகர்ஷி வர்ணிச்சதையாக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் ஜனமேஜயன் தன்னோட டவுட்டை வியாசர்கிட்ட கேட்கிறார். அதனால ஜனமேஜய உவாஜா 1வது ஸ்லோகம். நவராத்ரேது சம்பிராப்தே கிம் கர்த்தவ்யம் திஜோத்தமா விதானம் விதிவத் ப்ரூஹி சரத்காலே விசேஷதா. நவராத்ரேது சம்பிராப்தே கிம் கர்த்தவ்யம் திஜ உத்தமா விதானம் விதிவத் ப்ரூஹி சரத்காலே விசேஷதா. பிராமண சிரேஷ்டா அப்படின்னு வியாசரை கூப்பிடுறார் ஜனமேஜயன். நவராத்திரி ஆரம்பிச்சானா என்ன பண்ணணும், முக்கியமா சரத்காலத்துல செய்ய வேண்டின பூஜா கர்மங்கள் என்னெல்லாம் ஆக்கும்னு சொல்லித்தாருங்கோ. 2வது ஸ்லோகம். கிம் ஃபலம் கலு கஸ்தத்ர விதி காரியோ மகாமதே ஏதத்விஸ்தரதோ ப்ரூஹி கிருபயா திஜசத்தமா. किं फलं गलु कः तत्र विधिः कार्यः महामदे ஏதத் விஸ்தரதஹ ப்ரூஹி கிருபயா திஜசத்தமா. இந்த பூஜையினால உண்டாகக்கூடிய பிரயோஜனங்கள் என்னெல்லாமாக்கும், அதை எப்படியாக்கும் நடத்தணும். அந்த பூஜையை புத்தி இருக்கிற பிராமண சிரேஷ்டா தயவு பண்ணி இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிச்சு தருங்கோ அப்படின்னு ஜனமேஜயன் வியாசர்கிட்ட கேட்கிறார். அதுக்கு வியாசர் பதில் சொல்றதாக்கும் இனி நம்ம பார்க்க போறோம். அதனால வியாச உவாஜா. ஸ்லோகம் 3. ஸ்ருணு ராஜன் பிரவக்ஷ்யாமி நவராத்திர விரதம் சுபம் சரத்காலே விசேஷேன கர்த்தவ்யம் விதிபூர்வகம். ஸ்ருணு ராஜன் பிரவக்ஷ்யாமி நவராத்திர விரதம் சுபம் சரத்காலே விசேஷேன கர்த்தவ்யம் விதிபூர்வகம். ராஜாவே, உத்தமமாயிருக்கிற அந்த நவராத்திரி விரதத்தை நான் டீட்டெயிலா சொல்லித்தரேன். முக்கியமா சரத்காலத்துல விதிப்படி நடத்த வேண்டிய அந்த பூஜா விதிகள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு நான் சொல்லறேன், கேட்டுக்குங்கோ. ஸ்லோகம் 4. வசந்தேஜ பிரகர்த்தவ்யம் ததைவ பிரேமபூர்வகம் द्वावृधूयम दंष्ट्राख्यौ नूनं सर्वजनेषु वै वसन्ते च प्रकर्तव्यं तदा एव प्रेमपूर्वकम्. दौ ऋदु யம திரஷ்ட ஆக்கியவ் நூனம் சர்வஜனேஷு வை. வசந்த காலத்திலையும் அதே மாதிரி நவராத்திரி பூஜை பக்தி பூர்வம் நடத்தணும். சரத்காலத்திலையும் நடத்தணும், வசந்த காலத்திலையும் நடத்தணும். காலத்ரம்ஷ்டம் அப்படின்னு பேர் இருக்கிற, காலத்தோடு பல்லு அப்படின்னு பேர் இருக்கிற இந்த 2 ரிதுக்கள், வசந்த காலமும் சரத்காலமும், இந்த 2 ரிதுக்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும்
அட்டாக் பண்ணக்கூடிய ஒன்னாக்கும். அதனால இந்த காலகட்டத்துல இந்த பூஜைகளை நடத்தணும். ஸ்லோகம் 5. शरत् वसन्तनामानौ दुर्गमौ प्राणिनामिह तस्माद्यत्नादिदं कार्यं सर्वत्र शुभमिच्छदा. शरत् वसन्तनामानौ, शरत् वसन्तनाम् आनौ दुर्गमौ प्राणिनाम् इह तस्माद् அத்யத் அநாதிதம் காரியம் சர்வத்திர சுபமிச்சதா. சரத் அப்படின்னும் வசந்தம் அப்படின்னு பேர் இருக்கிற இந்த 2 ரிதுக்கள் சகல பிராணிகளுக்கும் சிரமங்களை கொடுக்கக்கூடிய ரிதுக்களாக்கும். அதனால சிரமம் இல்லாம சுபமா இருக்கணும்னு ஆசைப்படுறவா இந்த காலகட்டத்துல தேவி பூஜையில தாற்பயம் இருக்கிறவாளாயிட்டு தேவி பூஜையை செய்யணும். ஸ்லோகம் 6. द्वावेव सुमहाघोरावृदूरोगकरौ नृणां वसन्तशरदावेव सर्वनाशकरावुभौ. द्वौ एव सुमहाघोर आवृदु रोगकरौ नृणां वसन्त शरदात् एव സർവനാശകരൗ ഉഭൗ. മനുഷ്യാൾക്ക് മഹാരോഗം ഉണ്ടാക്കக்கூடிய 2 ഋതുക്കളാക്കും ശരത് ഋതുവും വസന്ത ഋതുവും. இந்த 2 ഋതുக்கள் சர்வநாசத்தையே வருத்தி வைக்கக்கூடிய திராணி இருக்கிற ഋതുக்களாக்கும். அதனாலேயாக்கும் இந்த 2 ഋതുக்களில பூஜை ஹோமங்கள் எல்லாம் நடத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 7. தஸ்மாத் தத்ர பிரகர்த்தவ்யம் சண்டிகா பூஜனம் புதை चैत्राश्विने शुभे मासे भक्तिपूर्वं नराधिपा. तस्माद् तत्र प्रकर्तव्यं चण्डिकापूजनं बुधैः चैत्र अश्विने शुभे मासे भक्तिपूर्वं नराधिपा. அதனால புத்தி இருக்கிறவா இந்த 2 ரிதுக்களில சண்டிகா பூஜை நடத்தணும். அது நடத்திதான் ஆகணும். அதனால ராஜாவே பக்தியோடு கூடிட்டு சண்டிகா பூஜை நடத்துறதுக்கு சுபமான மாசங்களாக்கும் சைத்திர மாசமும் ஆஸ்வின மாசமும். ஸ்லோகம் 8. அமாவாஸ்யாம் ச சம்பிராப்ய சம்பாரம் கல்பயேத் சுபம் ஹவிஷ்யம் சாசனம் காரியமேகவுக்தம் து தத்தினே. அமாவாஸ்யாம் ச சம்பிராப்ய சம்பாரம் கல்பயேத் சுபம் ஹவிஷ்யம் ச அசனம் காரியம் ஏகபுக்தம் து தத் தினே. அமாவாசி ஆரம்பிச்சானா பூஜை செய்யறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும். அந்த நாளில் ஒரு வேளை மட்டும் ஹவிஸ் அப்படிங்கிற அன்னத்தை மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. நெல்ல குத்தி எடுக்கிற அந்த குத்தரி சாப்பாடு பச்சரிசி சாப்பாட்டுல கொஞ்சோண்டு நெய்ய அதுல சமர்ப்பிச்சுட்டு ஒரு சின்ன பீஸ் வெல்லத்தையும் சமர்ப்பிச்சுட்டு பகவான் கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணி அதுல ஒரு துளசி பூவையும் அர்ப்பிச்சு நமஸ்காரம் பண்ணி எடுக்கிற நிவேத்தியமாக்கும் ஹவிஸ் அப்படிங்கிற அன்னம். அதை மட்டும் ஒரு வேளை சாப்பிடலாம் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொன்னது. ஸ்லோகம் 9. மண்டபஸ்து பிரகர்த்தவ்ய சமே தேசே சுபே ஸ்தலே
ഹസ്തഷോഡശമാനേന സ്തംഭധ്വജസമന്വിത മണ്ഡപഃ തു പ്രകർത്തവ്യഃ സമേ ദേശേ ശുഭേ സ്ഥലേ ഹസ്തഷോഡശമാനേന ஸ்தம்பத்வஜ சமன்விதா. ஈக்குவலா ஈவனா இருக்கிற சமநிரப்பா இருக்கிற ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கிற ஒரு இடத்துல மண்டபத்தை உண்டாக்கணும். 16 முழம் விஸ்தாரம் அந்த மண்டபத்துக்கு இருக்கணும். 16 முழத்திலேருந்து 21 முழம் வரைக்கும் அந்த விஸ்தாரம் இருக்கலாம். தூணும் அதே மாதிரி கொடிக்கூரையும் எல்லாம் அந்த மண்டபத்துல உண்டாகணும். ஸ்லோகம் 10. கௌரமிருத் கோமயாப்யாம் ச லேபனம் காரயேத்தத தன்மத்யே வேதிகா சுப்ரா கர்த்தவ்யாஜ சமாஸ்திரா. கௌரமிருத் கோமயாப்யாம் ச லேபனம் காரயேத்ததா தன்மத்யே வேதிகா சுப்ரா கர்த்தவ்யாஜ சமாஸ்திரா. வெள்ள மண்ணும் சாணியும் உபயோகிச்சு அதுக்கப்புறமா அதை நன்னா அந்த மண்டபத்தை சுத்தமா மொழுகணும். அதனோட நடுவிலி ஆயிட்டு ரொம்ப கிளீனா இருக்கிற ஸ்திரமா அசையாம நிக்கிற சமமா இருக்கிற ஒரு ஸ்டேஜ் உண்டாக்கணும். அந்த ஸ்டேஜ் ஆடொன்னும் விடாது, அசையாம நிக்கணும். அதே மாதிரி வெளுத்த மண்ணு அப்படின்னு சொன்னதுனால இங்க குப்பையொன்னும் இல்லாத நல்ல தூய்மையான மண்ணு அப்படின்னு அர்த்தம். அதுவும் சாணகவுமா அந்த மண்டபத்தை சுத்தமா மொழுகிட்டு அந்த மண்டபத்தோட நடுவுல கிளீனா இருக்கிற அசையாம நிக்கிற சமமா இருக்கிற ஒரு ஸ்டேஜ் உண்டாக்கணும். ஸ்லோகம் 11. சதுர்ஹஸ்தாஜஹஸ்தோச்ரா பீடார்த்தம் ஸ்தானமுத்தமம் தோரணானி விசித்ராணி விதானம் ச பிரகல்பயேத். சதுர்ஹஸ்தாஜஹஸ்தோச்ரா பீடார்த்தம் ஸ்தானம் உத்தமம் தோரணானி விசித்ராணி விதானம் ச பிரகல்பயேத். அந்த ஸ்டேஜுக்கு அந்த வேதிக்கு 4 முழம் நீளவும் வீதியும் 1 முழம் ஒசரவும் இருக்கணும். பீடம் வைக்கிறதுக்கான உத்தம ஸ்தானமாக்கும். அது தோரணத்தால அலங்காரம் செய்யப்பட்டிருக்கணும். ஸ்லோகம் 12. ராத்ரௌ திஜானதாமந்த்ரிய தேவி தத்துவ விசாரதான் ஆச்சார நிரதான் தாந்தான் வேத வேதாங்க பாரகான். ராத்ரௌ திஜான் அத ஆமந்திரிய தேவி தத்துவ விசாரதான் ஆச்சார நிரதான் தாந்தான் வேத வேதாங்க பாரகான். தேவி தத்துவம் தெரியறவாளும் ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூடி இருக்கிறவாளும் வேத வேதாங்கங்களில ரொம்ப ரொம்ப ஞானம் இருக்கிறவாளுமான பிராமணால அன்னைக்கு ராத்திரியே யஜ்ஞத்துக்காயிட்டு இன்வைட் பண்ணணும். ஸ்லோகம் 13. பிரதீப திவசே காரியம் பிராதஸ்நானம் விதானத நத்யாம் நதே தடாகே வா வாப்யாம் கூபே கிருஹேதவா. பிரதீப திவசே காரியம் பிராதஸ்நானம் விதானத நத்யாம் நதே தடாகே வா வாப்யாம் கூபே கிருஹே அதவா. அமாவாசை முடிஞ்சு பிரதமை நாளில பிரதிபத்தி திவசத்துல பிரபாதத்துல ஏர்லி மார்னிங் விதிபடி ஸ்நானம் செய்யணும். அது நதியிலையோ சமுத்திரத்திலேயோ தடாகத்திலேயோ குளத்திலேயோ கிணத்திலேயோ ഇതൊന്നും ഇല്ലെന്നാ വീട്ടിലെയോ സ്നാനം പണ്ണലാം. ശ്ലോകം 14. പ്രാതർനിത്യം പുരകൃത്വാ ദ്വിജാനാംബരണം തദ അർഘ്യപാത്യാദികം സർവം കർത്തവ്യം മധുപൂർവകം. പ്രാതഃ നിത്യം പുരഃ കൃത്വാ ദ്വിജാനാംബരണം തദ അർഘ്യ
പാദ്യ ആദികം സർവം കർത്തവ്യം മധുപൂർവകം. പ്രഭാതകാലത്തിൽ ചെയ്യ വേണ്ടിയ നിത്യ കർമ്മങ്ങൾ செஞ்சதுக்கு அப்புறம் യജ്ഞத்துக்காയിട്ട് பிராமணாளை அழைக்கணும். அவளுக்கு நல்ல உபச்சாரம் எல்லாம் பண்ணி அர்க்கிய பாத்தியாதிகள் எல்லாம் கொடுத்து வேணும் அவளை வரவேற்கிறதுக்கு. ശ്ലോകം 15. വസ്ത്രാലങ്കരണാദീനി ദേയാനി ച സ്വശക്തിദ വിത്തശാഢ്യം ന കർത്തവ്യം വിഭവേ സതി കർഹിചിത്. വസ്ത്ര അലങ്കരണ ആദീനി വസ്ത്രാലങ്കരണാദീനി ദേയാനി ച സ്വശക്തിദഃ വിത്തശാഢ്യം ന കർത്തവ്യം വിഭവേ സതി കർഹിചിത്. അവളോട് ശക്തിക്ക് തകുന്ന മാതിരി വസ്ത്ര அலங்கார விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கணும். நிறைய பணம் வசதியெல்லாம் இருந்தானா கஞ்சம் பிடிக்காம கணக்கு பார்க்காம கொடுக்க வாக்கும் வேணும். ശ്ലോകം 16. വിപ്രൈ സന്തോഷിതൈ കാര്യം സമ്പൂർണം സർവദാ ഭവേത് നവ പഞ്ചസ്ത്രയശ്ചൈകോ ദേവ്യാ പാടേ ദ്വിജാ സ്മൃതാ. വിപ്രൈഹി സന്തോഷിതൈഹി കാര്യം സമ്പൂർണം സർവദാ ഭവേത് നവ പഞ്ചഃ ത്രയഃ ച ഏകഃ ദേവ്യാഃ പാടേ ദ്വിജാഃ സ്മൃതാഃ. பிராமணாள் மனசுல சந்தோஷமாயிட்டு இருந்தானா அவ செய்யற எல்லா காரியங்களும் ரொம்ப ரொம்ப நன்னா நடக்கும். சண்டி சப்தசதி இப்படி இருக்கிற விஷயங்களோடு கூடிட்டு பாராயணம் நடத்தணும். அதுக்காயிட்டு 9, 5, 3, 1 பிராமணா அங்க வந்திருக்கணும். ശ്ലോകം 17. വരയേത് ബ്രാഹ്മണം ശാന്തം പാരായണ കൃതേ തദാ സ്വസ്തി വാചനകം കാര്യം വേദമന്ത്രവിധാനത. വരയേത് ബ്രാഹ്മണം ശാന്തം പാരായണ കൃതേ തദാ സ്വസ്തി വാചനകം കാര്യം வேதமந்திரவிதானதா. சாந்தமா இருக்கிற சௌமிய பாவமா இருக்கிற ஒரு பிராமணனை பாராயணம் பண்றதுக்காயிட்டு ஸ்வீகரிக்கணும். வேத மந்திர விதி அனுசரிச்சு சொஸ்தி வாஜகம் செய்ய வைக்கணும். சண்டிகா சப்தசதி இதெல்லாம் பாராயணம் செய்யறதுக்கு ஒரு பிராமணனை தான் இன்வைட் பண்றோம் அப்படின்னாக்கா அவருக்கு உண்டாக வேண்டின குவாலிட்டிஸ் ஆக்கும் இங்க சொன்னது. சாந்த பிரகிருதியா இருக்கணும். திடீர்னு கோபம் எல்லாம் வந்துடக்கூடாது. அதே மாதிரி வேற எதிலையும் கவனம் போகாதக்கு அம்பாளில மட்டும் கவனம் இருக்கிற பாராயணம் செய்யறவராய் இருக்கணும். அப்படி இருக்கிறவரை கூப்பிட்டு வேத மந்திர விதி அனுசரிச்சு സ്വസ്തി വാചകം ചെയ്യறதுக்கு வைக்கணும். ആരംഭിച്ചു വെക്കണം പൂജയെ. ശ്ലോകം 18. വേദ്യാം സിംഹാസനം സ്ഥാപ്യ ക്ഷൗമവസ്ത്രസമന്വിതം തത്ര സ്ഥാംപ്യാംബികാ ദേവി ചതുർഹസ്തായുധാന്വിത. വേദ്യാം സിംഹാസനം സ്ഥാപ്യ ക്ഷൗമവസ്ത്രസമന്വിതം തത്ര സ്ഥാപി അംബികാദേവി ചതുർഹസ്തായുധാന്വിത. അമ്പ മേടയിലെ പട്ടുവസ്ത്രം വിരിച്ച സിംഹാസനത്തെ സ്ഥാപിക്കണം. அங்க 4 திருக்கைகளிலேயும் ஆயுதங்களோடு கூடின ஜெகதம்பிகா தேவியை பிரதிஷ்டை பண்ணணும். ஸ்லோகம் 19. ரத்னபூஷண சம்யுக்தா முக்தாஹார விராஜிதா திவ்யாம்பரதரா சௌமியா சர்வலட்சண சம்யுதா.
ரத்னபூஷண சம்யுக்தா முக்தாஹார விராஜிதா திவ்யாம்பரதரா சௌமியா சர்வலட்சண சம்யுதா. ரத்னபூஷணங்களோடு கூடினதும் முத்துமாலகள் கழுத்துல போட்டுண்டு பிரைட்டா ஜொலிக்கிறதும் நல்ல அழகான வஸ்திரங்கள் தரிச்சுண்ட சௌமியமான சர்வ லட்சணங்கள் இருக்கிறதுமான அந்த தேவி. ஸ்லோகம் 20. சங்க சக்கர கதா பத்மதரா சிம்ஹே ஸ்திதா சிவா அஷ்டாதச புஜாவாதி பிரதிஷ்டாப்யாசனாதனி. சங்க சக்கர கதா பத்மதரா சிம்ஹே ஸ்திதா சிவா அஷ்டாதச புஜாவாபி அஷ்டாதச புஜாவா அபி பிரதிஷ்டாப்யாசனாதினி. சங்கு சக்கரம் கதை பத்மம் இதெல்லாம் தரிச்சிருக்கிற சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவி விக்கிரகம் அங்க பிரதிஷ்டை பண்ணணும். 18 கைகளோடு கூடின சனாதனியாயிருக்கிற தேவியோடு விக்கிரகம் அங்க பிரதிஷ்டிக்கவும் செய்யலாம்.